வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 4ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 8:36 வரை, அதன் பின் அஸ்வினி. திதி வளர்பிறை, அஷ்டமி. யோகம் சித்த அமிர்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் காலை 8:36 வரை, அதன் பின் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் புதன் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் ராகு. இன்று காலை 8:36 அளவில் மீன ராசியில் இருந்து சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகம் இருப்பவர்கள் என்னிடம் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கலாம். ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. ஆனால் ஜாதகம் இல்லாதவர்கள் என்ன செய்வது? அதற்கு பிரசன்ன ஆருடம் என்று ஒரு முறை உண்டு. பிரசன்ன ஆருடம் என்பது பல முறை உண்டு. பிரசன்னம் என்பது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு. இதில் பல்வேறு விதமான பிரசன்னங்கள் இருக்குது. அதில் கேரளா முறை அப்படின்னு சொல்லக்கூடிய சோழி பிரசனம். அந்த சோழி பிரசனம் நம்ம பார்த்து சொல்கிறோம். அந்த சோழி பிரசனத்தில் 2-3 வகை உண்டு. 108 சோழி, 12 சோழி, இந்த மாதிரி போடும் முறை அதில் ஒரு வித்தியாசப்படும். அதற்கு நீங்கள் நேரில் தான் வர வேண்டும். இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மேலும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வருகின்ற 23ஆம் தேதி நம்ம ஈரோடு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வேலையாக வருகிறோம். அன்றைய தினம் ஈரோடில் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தருடைய ஆஃபீஸ்க்கு வர்றேன். அங்கு வைத்து கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன். அதை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பவர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் ஈரோடு பகுதி, ஈரோடு சுற்றியுள்ள ஊர்களில் இருப்பவர்கள் நம்மை வந்து பார்க்கலாம். முடிஞ்சால் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. அன்றைய தினம் நம்ம ஈரோடு பகுதியில் இருப்பவர்களுக்கு நேரில் ஜோதிஷம் சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஈரோடில் பகுதியில் இருப்பவர்களுக்கு பிரசனம் மூலமும் ஜாதகம் சொல்ல முடியும். இது இல்லாமல் திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு போட்டு அந்த டயத்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம். திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆன்லைன்லேயே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் உங்களுடைய பையன் பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கான ரிப்போர்ட், கிளியர் ரிப்போர்ட். சும்மா இது வந்து ஒரு ஆப் வழியாக பார்க்குற மாதிரி இருக்காது. ஆப்பில் நீங்கள் வந்து நட்சத்திரத்தை போட்டிங்கன்னா, பெண்ணோட நட்சத்திரத்தையும் பையனுடைய நட்சத்திரத்தையும் போட்டிங்கன்னா அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு. அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அது வந்து க்ரியேட் பண்ணது. ஆனால் நம்ம மேனுவலாக நம்ம ஜாதக ரீதியாக, கட்டம் ரீதியாக இந்த காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சாத்தியப்பட்டது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர பெண்ணும் பையன் செய்யலான்னு. இப்போயும் அது முக்கியம். அதுதான் முதல் சாய்ஸு, அதுதான் முதல் படியை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அது பாஸ் ஆகிறது. கட்டம் ரீதியாக பொருத்தம் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஜாதகர் எப்படி இருக்கார், தனிப்பட்ட முறையில் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவருடைய ஒழுக்கம் என்ன, அவர் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருப்பார், அவருடைய கேரியர் எப்படி இருக்கும், குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும், ஜீவனஸ்தானம் எப்படி இருக்கும், 7ஆம் பாவம் எப்படி இருக்கும், அதெல்லாம் விட புத்திரஸ்தானம் எப்படி இருக்கும்,
கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறக்குமா, ஒரு 40-50 வயசுக்குள்ளே ஒரு வீடு கட்டி வாசல் வாழ்வாரா, இந்த மாதிரி பல விஷயங்களை நோக்கி அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரனைத்தான் நம்ம ஓகே பண்ணுறோம். இதை எல்லாமே ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நம்பரை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான தினம். உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் காலை 8:36 அளவில் நுழைந்து விடுகிறார், வந்து விடுகிறார். 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் வருகிறார். குரு சந்திரம் யோகம் அப்படின்னு ஒரு யோகம், அது உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக வேலை செய்யும். குரு சந்திரன் இணைந்தால் அல்லது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அதுவும் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய, திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ராசின்னு சொல்லக்கூடிய இடம். இது பிறவி ஜாதகமாக இருந்தால் லக்னம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி சந்திரனும் குருவும் எங்கு இணைந்தாலும் அது யோகம். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகிறது. அப்படி பரிவர்த்தனை பெற்றால் அந்த இடத்துல செவ்வாய் வருவதாக அர்த்தம். செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம். இப்படி எப்படி பார்த்தாலும் இது யோகம் நிறைந்த ஒரு நாள். யோகம் பல விதத்தில் வேலை செய்யும். நீங்கள் இருக்கும் சூழ்நிலை, உங்களுடைய தகுதி, அதை பொறுத்து மாறும். மாணவர்களாக இருந்தால் நீங்கள் படிக்கும் விஷயங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை செய்பவர்களாக இருந்தால் வேலை பார்க்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் அடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த கிரகநிலை நல்லா காட்டுது. பெரிய அளவில் லாபங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைக்கப்போகிற ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு காலை 8:36 வரைக்கும் சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். ராகுவோடு இணைந்த சந்திரன், அதற்கு பிறகு குருவோடு இணையக்கூடிய சந்திரன். ராகுவோடு இணையும் போது சந்திரன் ஒரு மாதிரி வேலை செய்வார். குருவோடு இணையும் போது அந்த வேலை வேறு மாதிரி இருக்கும். சந்திரன் இணையும் பொழுது யாரோடு இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அப்போது இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கு மேலே சந்திர பகவான் குருவோடு இணைய போகிறார். குருவோடு இணையும் சந்திரன் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார். விரயம் என்று அர்த்தம்னா செலவுன்னு வச்சுக்கலாம், சுப செலவுகள்னு நினச்சிக்கலாம். வீட்டில் மங்களகரமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதற்கான சிறு அட்வான்ஸ் ஏதோ கொடுக்க போகிறீங்க. அதனால் இப்போ எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்க போகிற நேரம் இது. தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். தொழில் ரீதியாக நீங்கள் செய்த முதலீடுகள் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும். அது நல்ல விதமாக ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. அதிக அளவில் லாபத்தோடு அது வரப்போகுது கைக்கு. நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் 10-11ஆம் இடங்களில் உழவக்கூடிய மிக 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 அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா சந்திரன் அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தான் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி தனக்காரகனோடு இணைந்தால் அது யோகம். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திற்கு வந்தால் அது யோகம். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் தனக்காரகனோடு இணைவதால் அதிக லாபம். அப்போ இன்றைக்கி மிதுன ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. ஏதோ பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் வீட்டு பக்கம் மட்டும் அடிக்குது, உங்கள் மேலே மட்டும் படுது. அது போன்ற ஒரு நாள் பயன்படுத்திக்கணும். சும்மா ஒரு ஜோசியம் கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி கொஞ்சமாவது பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 100 வாட்டி பலன் கிடைக்க போகுது. அந்த மாதிரி நாள் இந்த நாள். கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. நேற்றையெல்லாம் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி காலையில் 8:30 மணி வரைக்கும் அப்படி தான் இருக்கார். ராகுவோடு இணைகிற சந்திரன் பிறகு 8:36க்கு பிறகு காலை குருவோடு இணைகிறார் 10ஆம் இடத்தில். சந்திரன் குரு இணைவு எப்பயுமே அது ஒரு யோகத்தை செய்யும். சந்திரன் குரு இணைந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சந்திரன் தனகாரகனோடு இணைந்து அமரும்போது அது ஒரு யோகத்தை செய்யும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இந்த 2ஆம் இடத்தை பார்வையிடும்போது தன லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். குடும்பத்தில் வியாதி வேட்கைலாம் இருந்தது, தினம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால் சரியாக வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல்
நம்ம சந்தோஷமாக இருப்போம்னா குடும்பம் அமைதியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி அது போன்ற ஒரு நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தினக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்குது. சந்திரன் மட்டும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அது 8:30 மணி வரைக்கும் தான். அதற்கு பிறகு சந்திரன் 9ஆம் இடம் வந்து குருவோடு இணைகிறார். நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும், விரயங்கள் குறையும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பது என்பது ஒரு யோகம். உங்கள் ராசியை மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தில் செவ்வாயை பார்க்கிறார். அதனால் எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும். கூடவே புதனும் இருக்கார். அதனால் புதன் 2-11 தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:36 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சந்திரன் குருவோடு இணைகிறார், 7க்குடைய கிரகத்தோடு இணைகிறார், 4க்குடைய கிரகத்தோடு இணைகிறார். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஆனால் அதுக்காக எல்லா வேலையும் இன்றைக்கி எடுத்து செய்யணும்னு அவசியமும் இல்லை. முக்கியமான பணிகள், அதாவது ஒன் டைம் ஈவெண்ட்டுன்னு நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஈவெண்ட் எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. அதை தைரியமாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்யலாம். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை. இருந்தபோதும் மனதில் ஒரு கார்னரில் சந்திராஷ்டமம் என்பதில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் இருக்கணும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு, ஒரு மிகப்பெரிய யோகம் இது. 2இல் சுக்கிரன், 7இல் குரு, 3ஆம் இடத்தில் புதன், புதனுக்கு குரு பார்வை. இது எல்லாமே யோகமான கிரக அமைப்பு. நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு சில நன்மைகள்லாம் நடக்கும். சில விஷயங்களில் தான் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் உண்டுன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத, நினைக்காத சில இடங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுதான் கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், மாயாஜாலங்கள், வர்ணஜாலங்கள். உங்களுக்கு இப்போ அந்த மாதிரியான மேஜிக்லாம் நடக்க போகுது. நல்ல மேஜிக் தான் நடக்க போகுது. எல்லாமே இன்றைக்கி வர்ணமயமாக இருக்க போகுது. அப்போனா என்ன, கையில் நிறைய காசு பணம் வரப்போகுது, தன லாபங்கள் ஏற்பட போகுது. இன்றைக்கி யாரோ நீங்கள் ஒரு புதிய நபரை சந்திக்க போகிறீங்க. அந்த நபரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சந்திரன் உலவக்கூடிய ஒரு நிலை. 2 அப்படிங்கிற வீட்டிற்கும் 5 என்ற வீட்டிற்கும் உரிய கிரகம் குரு. அவர் 6ஆம் இடத்தில் இருந்த போதும் 6ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை ஆகிறது இந்த ராசி அதிபதியான செவ்வாய். அதனால் தொழிலில் புதிய முயற்சியெல்லாம் எடுப்பீங்க. அந்த முயற்சி வெற்றியடையும். தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் அதிக நன்மை ஏற்படும். அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே தொழில் உத்தியோகம் சார்ந்தே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயத்துக்கும் கிரகநிலை காத்துட்ருக்கு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம அதை விட்டுட்டு வேறு கான்சன்ட்ரேஷனில் இருந்து பொழுதுபோக்கு விஷயங்களில் இருந்தோம்னா முன்னேற்ற தடை ஏற்படும். இப்போ எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும்போது முயற்சி செய்யணும். சில பேர் நேரம் சரியில்லாத நேரத்தில் தொழிலை தொடங்கிட்டு நஷ்டமாயிடுச்சும்பாங்க. நேரம் இப்போ நல்லா இருக்கும்போது தொழில் தொடங்கலாம். இன்றைக்கி அஷ்டமி நவமியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இப்போ காலம், நேரம் நல்லா இருக்குது. எல்லா நாளும் நல்ல நாள். இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குரு, ராசி அதிபதியும் 5க்குடைய கிரகமான செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதுங்கிறது யோகம். பதவி உயர்வு, சம்பள உயர்வோடு பதவி உயர்வு, பதவி உயர்வோடு சேர்ந்து இடமாற்றம். இதோட ரெண்டும் சேர்ந்து இடமாற்றம். அதுவும் இடமாற்றம் என்ன, நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம். விரும்பாத இடம், தண்ணி இல்லாத காடுலாம் கிடையாது. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம், விரும்பிய மாற்றம், இது எல்லாமே கிடைக்க போகிற நேரம். மிகச்சிறப்பான நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மையான நாள். 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் 7க்குடைய கிரகம் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தபோதும் இந்த மாதமே கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும், அசௌகரியங்கள் ஏற்படும், உடலில் சூடு, கட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். குளிர்காலத்தில் இதெல்லாம் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். நல்ல உடலை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் இதெல்லாமே. மற்றபடி உங்களுடைய அன்றாட பணிகள் எந்த தடையும் தாமதமும் இல்லை. சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும், கவனம் தேவை.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதிற்கு இனிமையான குளிர்விக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். வேற்று மொழி மதக்காரர்களோடு நல்லிணக்கம் ஏற்பட்டு அவர்களாலும் நன்மை ஏற்படும். உங்கள் உறவினர்கள் மூலமும் நன்மை ஏற்படும். சிறு தூர பிரயாணம் இன்றைக்கி உண்டு. அது ஆன்மீக பிரயாணமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு 5 குடைய கிரகமான சந்திரன் ராகுவோடு ராசிக்குள் இருக்கும்போது சில உபாதைகள் ஏற்படுத்தும். அவர் இன்றைக்கி காலையில் 8:36 அளவில் சந்திரன் ராகுவோடு இருந்து விலகி குருவோடு போய் சேரப்போகிறார். குரு உங்கள் ராசி அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. சந்திரன் பஞ்சமாதிபதியும் ஜீவனக்காரகனும் இணைந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை பெறும்போது மீனராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. பெரிய அளவில் ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று தனலக்ஷ்மி உங்கள் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிற நேரம் இது. நீங்கள் அந்த பணத்தை வாங்கி வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போது பிரமாதமான நேரம், நாள் நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு காணப்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாள், நல்ல நாள்.